நம்ம இப்போ பார்க்க போகிறது சூளையில் உள்ள அங்காளம்மன் கோவில். அந்த அங்காளம்மன் கோவில் பற்றி பார்க்கணுன்னா, அந்த அம்மனை பார்க்குறப்போ ரொம்ப அப்படியே ஒரு சாந்த சுரூபினியாகவும் கையில் குழந்தையோடு இருப்பாங்க அந்த அம்மா. அந்த கோவிலுக்கு தான் நான் இப்போ போயிட்டு வந்தேங்க. அந்த கோயில் 4/9/2025 தான் கும்பாபிஷேகம் நடந்தது. சூளை அங்காளம்மன் கோவில் 500 ஆண்டுக்கு முற்பட்டது. முதலில் இப்பகுதி பொதுமக்களால் முன்னொரு காலத்தில் கூரை கோவிலாக இருந்தப்போ வழிபட்டு வந்தனர். பின்பு நாளடைவில் அது 5 நிலை ராஜகோபுரத்துடன் அம்மன் திருவருளால் மிகப்பெரிய ஆலயமாக எழுப்பப்பட்டது. இந்த பகுதியில் பல குடும்பங்களுக்கு இவங்க தான் குலதெய்வங்க. மேலும் எங்கும் இல்லாத வகையில் இங்கு அம்மன் அமர்ந்த நிலையில் மடியில் சிவபெருமானின் வியர்வை துளியில் இருந்து உதித்த பாவாடராயன் குழந்தையாக அமர்ந்த நிலையில் அம்மன் சாந்த சுரூபிணியாக காட்சியளிக்கிறாங்க. இத்தலத்தில் காசி விசாலாட்சி சமேதர் விஸ்வநாதர் காட்சியளிக்கிறார். இங்கு குழந்தை வரும் தரும் தேவியாக அங்காளம்மன் திகழ்கிறார். இத்தலத்தில் அமாவாசை பௌர்ணமி தினத்தன்று நடைபெறும் நள்ளிரவு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் மிகவும் புகழ்பெற்றது. இதன் சிறப்பு என்னன்னா, சக்தி திருக்குளம் என்ற தீர்த்தக்குளம் கோவில் அருகில் உள்ளது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, சென்னை புரசைவாக்கம் பகுதி அருகில் உள்ள சூளை என்ற இடத்துல இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவில் உள்ள முக்கிய தெய்வம் அங்காளம்மன். அவங்க இடது காலை மடித்து வலது காலில் குழந்தை பாவாடராயனுடன் அமர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. பார்க்க ரொம்பவே அப்படியே அம்சமாக இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும் கூட தோணும். மூர்த்தி இடது கைகளில் ஈட்டி மற்றும் கபாலத்தையும் வலது கைகளில் உடுக்கையும் மற்றும் சக்தியும் பிடித்துள்ளனர். காசி விஸ்வநாத சுவாமியாக சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தனி சந்நிதியும் இருக்குதுங்க. இந்த வளாகத்தில் பாவை தாரையா விநாயகர் மற்றும் வீரபத்ரரும் இருக்கிறாங்க. குழந்தை பேரு, இளம் வயது திருமணம் மற்றும் தீய சக்திகள் நீங்க பிரார்த்தனை செய்பவர்கள் விருப்பங்கள் இங்கு நிறைவேறும். அங்காளம்மன் பல குடும்பங்களுக்கு குல தெய்வம். அத்தகைய குடும்பங்கள் கோவிலை முட்டையடிச்சு மற்றும் காது குத்தி விழாவை அந்த கோவிலில் சிறப்பாக செய்வாங்க. கோவில் மிக முக்கியமான நாள். அமாவாசைக்கு பிறகும் மாசி மாதத்தில் கோவில் திருவிழா கொண்டாடப்படுவாங்க.